லக்ஷ்மி, மாப்பிள்ள எப்படி இருப்பாரு? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சொல்லு லக்ஷ்மி. நந்தினி அக்கா, எனக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ண போறாங்க. என் கண்ணை திறந்ததுமே முதல் உங்களை தான் நான் பார்க்கணும். ஏண்டா, சம்பந்திக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் போய் பாக்குறதான முறை? இல்ல மாமா, நாங்க முதல்ல போய் பாக்குறோம், பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க மாமா. ஆமா ஆமா. அப்பா, லக்ஷ்மி சொல்றது சரிதான். முதல்ல அவங்கள போய் பார்க்க போறோம். ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது, அவங்க வீட்டுக்கு குணமாகி வந்த உடனே பார்க்கலாம்ப்பா. நீ சொல்றது சரிதான். பெரிய மாமா கூட புத்திசாலி ஆயிட்டாரு. சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல போயிட்டு வாங்க. சரிப்பா, வா. வெற்றி, ஒரு நிமிஷம்டா. ஆமா, ஊருக்கு போயிட்டு வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அப்பா, அது வந்து ஒரு 2-3. லக்ஷ்மி, போயிட்டு வர எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடும்பா. ஓ, ஒரு வாரம் ஆகுமா? அப்ப லக்ஷ்மி நம்ம கிட்டதான் சாவி கொத்த கொடுத்துட்டு போவா. கடவுளே, லக்ஷ்மியோட சித்தி சீக்கிரமே மண்டைய போட்டுறணும். அப்ப லக்ஷ்மி இங்க வர இன்னும் லேட் ஆகும். அதுக்குள்ள நாம மாமா கிட்ட நல்ல பேர் எடுத்து சாவி கொத்து பெர்மனண்டா நம்ம கிட்டயே இருக்கிற மாதிரி செஞ்சிடணும். சரிப்பா, அப்ப நீங்க கிளம்புங்க. சரிப்பா. அப்புறம் எவ்வளவு செலவுக்கு தேவையோ அவ்வளவு எடுத்துட்டு போட. சரிப்பா. மாமா, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்கம்மா. அக்கா, எங்க சித்திக்கு உடம்பு சரியில்லை. நான் அவசரமா ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு. இது வரைக்கும் வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன். இந்த மாசத்துக்கு தேவையான பணத்தை நான் லாக்கர்ல முன்னாடியே வச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பணம் பத்தலைன்னா பேங்க் பாஸ்புக் உள்ள வித்ட்ரா ஸ்லிப்ல நான் கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன். அதுல நீங்க அமௌண்ட் ஃபில்அப் பண்ணுங்க, கதிர் வாங்கி கொடுத்துருவான். சரிங்களாக்கா? நான் கூட பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கலாமா? இந்த விஷயம் எத்தனை நாளா தெரியாம போச்சே. அப்புறம் சாவி கொத்த நீங்களே வச்சுக்கோங்க. அனிகா, அக்கா, என்னக்கா பார்த்துட்டே இருக்கீங்க? கையில வச்சிருக்கீங்க, இடுப்புல சொருகிக்கோங்க. நாங்க போயிட்டு வரோம். மாமா, போயிட்டு வரோம். மாமா, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. அத்தை, போயிட்டு வரோம். பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வர. டேய் கதிர், வரோம். போயிட்டு வரேன். வரேன் மாமா. வரேன் கதிர். சரிங்க. கொடு லக்ஷ்மி, சாவி கொத்த கொடு லக்ஷ்மி, சாவி கொத்த கொடு லக்ஷ்மி, சாவி கொத்த கொடு லக்ஷ்மி, சாவி கொத்த கொடு லக்ஷ்மி, லக்ஷ்மி சாவி கொத்த கொடு, லக்ஷ்மி சாவி கொத்த கொடு. தேனு, சாவி கொத்த கொடு லக்ஷ்மி. தேனு, இருங்க, லக்ஷ்மி கிட்ட நான் சாவி கொத்த வாங்கிட்டு வரேன். சாவி கொத்த கொடு லக்ஷ்மி. தேனு, நீ என்ன சொல்ற? லக்ஷ்மி சாவி கொத்த கொடு. தேனு, என்னாச்சு உனக்கு? லக்ஷ்மி சாவி கொத்த தரலையா? லக்ஷ்மி வெற்றியை ஊருக்கு கிளம்ப போறாங்க. கீழே உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வா போலாம். அப்படியா? அப்ப கீழே போன லக்ஷ்மி சாவி கொத்த கொடுத்துருவாளா? ஆமா ஆமா, வா. அப்ப வாங்க போலாம் போலாம். என்னம்மா, ரெண்டு பேருக்கு ஒரு பை போதுமா? போதும் மாமா, அங்க போய் வேணும்னா வாங்கிக்கலாம். அப்ப சரி. வாமா தேன்மொழி. லட்சுமி, தேன்மொழி வந்த உடனே ஏதோ பேசணும்னு சொன்னியம்மா, பேசுமா.
பேசு லட்சுமி. பேசுறேன் மாமா. அக்கா, சமையலுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் கிச்சன்ல வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் அரிசி மட்டும் மளிகை கடையில இருந்து வரும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. அக்கா, சாம்பார் பண்ணும்போது முள்ளங்கியும் முருங்கைக்காயும் போடுங்க. அது மாமாக்கு ரொம்ப பிடிக்கும், ருசிச்சு சாப்பிடுவாரு. சரியா? சும்மாரு லட்சுமி. ஐயோ, தேனுக்கிட்ட அடி வாங்க வச்சுட்டு தான் இந்த லட்சுமி போவா போல இருக்கு. கதிர், நான் வர வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். எதையும் மிஸ் பண்ண கூடாது. சரியா? அப்புறம் மாமா, இந்தாங்க சாவி குத்து உங்ககிட்டே இருக்கட்டும், பீரோல வச்சிருங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இதுவே உங்க அத்தையா இருந்தா என்ன பண்ணுவா தெரியுமா? இப்ப நீ எங்க போறேன்னு கேக்குறேன். என்ன அமெரிக்காவுக்கு போற? போறது உங்க அம்மா வீட்டுக்கு, அதான் சித்தி வீட்டுக்கு. அங்க போகும்போது கெத்தா இப்படி இடுப்புல சாவி கத்து சொல்லிட்டு போனா நாட்டாம வீட்டுல நீதான் நாட்டாமின்னு எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா? மானங்கிட்ட மாமனார், இந்த சாவி கொத்த உன் இடுப்புலயே வச்சுக்குமா. சரிங்க மாமா. லட்சுமி, வீட்டுல இருக்கிற நல்ல புடவைலாம் எடுத்து கட்டிக்காம என்னமா இப்படி ஒரு புடவை இருக்கு மாமா, எடுத்து வச்சிருக்கியா? சரி சரி. ஆமா, என்னம்மா அது கழுத்துல நகையெல்லாம் ஏகப்பட்டது கிடக்குதுல, அதெல்லாம் எடுத்து மாட்டிட்டு போவேணாமா? மாமா போதும் மாமா. சரிம்மா, உனக்கு இங்க போட்டுட்டு போறதுக்கு சங்கடமா இருந்ததுன்னா நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உன் சித்தி வீட்டுல கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அப்புறம் இறங்கு. இது எல்லாமே உங்க அத்தையோட ஐடியாமா. இவ அங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படித்தான் எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவா. அக்கா, மாமா சாவி என்கிட்டே இருக்கட்டும்னு சொல்றாரு. மாமா எப்பவும் இப்படிதான். சாவி கொத்த நீயே வச்சுக்கோ. அது ஏன் இடுப்புல இருக்கிறத விட உன் இடுப்புல இருந்தாதான் அழகு. ஆமா லட்சுமி, தேர்மொழியே சொல்லிட்டால, சாவி கொத்த நீயே வச்சுக்க. சரிங்க மாமா. வெற்றி, இங்க வாடா. என்னப்பா? ஆமா, போறதுக்கு பணம் செலவுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அதான் லக்ஷ்மி ஏடிஎம் கார்டு வச்சிருக்காலப்பா, ஆமா. அத தேய்ச்சா பணம் வருது. அன்னைக்கு நாங்க பொள்ளாச்சிக்கு போனப்போ ஒரு ரூம்குள்ள போய் மெஷின்ல கார்டை தேய்ச்சோம், பணம் வந்துருச்சு. அதே மாதிரி எடுத்துப்போம்ப்பா. ஓஹோ, ஏடிஎம் கார்டுல வேற பணம் எடுத்து செலவு பண்றாளா? இத கண்டுக்காம விட்டுட்டோமே. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம் மாமா. நல்லா இருக்கும். ஆமா லட்சுமி, அங்க போன உடனே உன் சித்தியை நான் விசாரிச்சதா சொல்லுமா. முடிஞ்சா அவங்களை இங்க அழைச்சிட்டு வந்துருமா. கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு போட்டோம். சரிங்க மாமா. கதிரு, அப்பா, இவங்களை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல இறக்கி விட்டுட்டு வாடா. சரிங்க. வரேன்ப்பா. வெற்றி, டிக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சு மாமா. எடுத்துட்டோம்ப்பா. சரி சரி. போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டோம். அத்தை, போயிட்டு வரோம். வரேன் மாமா. வரோண்ணே. சரிப்பா, அப்ப நீங்க கிளம்புங்க. சரிங்கப்பா. வரேன் மாமா. பெரிய மாமா, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம்ப்பா. தங்கவேலு, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? தேனு தேனு, அவங்க எல்லாம் அப்பவே போயிட்டாங்க. நீ எதுக்காக இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? உங்களுக்கு சூடா? சூடா சூடா சொல்லு தேனு. சூடா காஃபி போட்டு தரேன், வாங்க. வா போலாம். என்ன தேனு இது? சூடா காஃபி தரேன்னு வா, சமையல் கட்டுக்கு போலாம். காஃபியா? சமையல் கட்டா? என்ன பண்ற? கையை விடு தேனு, கையை கடிக்காத. வலிக்குது தேனு, கையை விடு தேனு. அடி பாவி. அவ போறா, உங்க அப்பா பேசுறாரு. சாவி கொத்த லக்ஷ்மி எடுத்துட்டு போக சொல்றியா நீ? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாவி கொத்த தேனு கிட்ட கூட சொல்லிருக்கலாம்ல. உன் பேச்சு எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல. அதை விட்டுட்டு
நீயே லக்ஷ்மி கிட்ட சாவி குத்து எடுத்துட்டு போன்னு சொல்ற? அவ சித்தி வேற அதை பார்க்கணும்னு மாமா சொல்றாரு. தேனு இல்ல தேனு, அவங்க ஊருக்கு போறாங்க அதான். அதே மாதிரி நாம ஊருக்கு போகும்போது அவகிட்ட இருந்து நான் சாவி கொத்து வாங்கி தரேன். என்ன வாங்கிக்கலாம்? என்ன வாங்கிக்கலாம்னு கேக்குறேன். நான் ஊருக்கு போகும்போது வாங்கி கொடுத்தியா நீ? இல்ல தேனு, அது வந்து வேணாம், நான் ஆத்திரத்துல இருக்கேன். என்கிட்ட மறுபடியும் கடி வாங்காதீங்க, ஓடி போயிடுங்க. தேனு இல்ல தேனு, வேண்டாம் வேண்டாம். அந்த சாவி கொத்த வாங்காம நான் விட மாட்டேன். இங்கதான் தங்க போறோம். ஆமா, நல்லா இருக்கு. அண்ணே இந்தாங்க. சில்லற இல்லையம்மா? மீதி நீங்களே வச்சுக்கோங்கண்ணே. ரொம்ப நன்றிம்மா. வெற்றி வெற்றி வெற்றி, என்ன பண்றீங்க? இங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. ஏ ரூமுக்கு தானே போறோம், அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க. சரி லக்ஷ்மி. லக்ஷ்மி இல்ல நந்தினி. ஓ சாரி. சரி நந்தினி, போலாமா லக்ஷ்மி? ஏதோ ஒண்ணு, லக்ஷ்மின்னு கூப்பிடுங்க இல்ல நந்தினின்னு கூப்பிடுங்க. வாங்க போலாம். சரி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்தது சந்தோஷமா ஓ இருக்கு. எனக்கும் சந்தோஷமா இருக்கு. வாங்க. என்னது? ஐயோ, இப்படி போங்க. ஓ. Good morning. Good morning. Welcome. Hi. I already booked. The name is Lakshmi. Sorry madam, there is no booking in name of Lakshmi. What do you mean by there is not booking? I called yesterday and I booked it. Can you please check? Lakshmi. 1 second. Please check it. I'm sure there is no booking in name of Lakshmi. What, sir? I already booked in Pollachi. You said there is no booking. What do I do now? Can you please check it? Sorry ma'am, I'm sure about it. There is no booking. I spoke to Mr. Magendran. He booked it. Please check no. Ma'am, I am Magendra. I spoke to you yesterday and I told you to book no. I'm coming from Pollachi. My name is Lakshmi. Lakshmi? 1 second ma'am. Ma'am, there is only booking in name of Nandini from Pollachi. Shit. Sorry. I'm sorry. என்னாச்சு? நந்தினிங்கிற பேர்ல புக் பண்ணிருக்கேன். நீ மட்டும் இல்லாம அவரையும் குழப்பிட்ட. ஆமா. I'm sorry. நான் தான் நந்தினி. இந்தாங்க. Okay ma'am. Housekeeping? Sir? போலாம் வெற்றி. வெற்றி. அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஏன்? அவங்க லக்கேஜ் Bags எல்லாம் எடுத்து கொண்டு போவா. நீங்க வாங்க. நானே எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல வாங்க. சரி வாங்க, எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம், இதையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். போலாம். Thank you. Welcome ma'am. Have a nice day. Thank you. என்ன பண்றீங்க?
இல்ல 106 நம்பர் ரூம் கூட்டினா 7 வருது. 7 எனக்கு ராசியான நம்பரு. இது என் பிறந்த நாள் நம்பரு. நல்ல வேளை 106 நம்பருக்கு வந்திருக்கோம். அம்மாடி 107 வந்துருது, அவ்வளவுதான். வாங்க உள்ள வாங்க. எவ்வளவு பெரிய ரூம், எவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்காங்கல்ல. ஆமா. சரி வெற்றி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? வெற்றி, காஃபி, டீ? அது வந்து காஃபி. ஹலோ, ரூம் நம்பர் 106. 2 coffee please. ஓகே மேம். Make it faster. காஃபி கேட்க கூட இங்கிலீஷ்ல பேசணுமா? வெற்றி, காஃபி இப்ப வந்துரும். நீங்க குடிச்சிருங்க. சரியா? நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன். சரி சரி, குளிச்சிட்டு வா. வெற்றி, எங்க போறீங்க? நீ குளிக்க போறல்ல, நான் வெளியே இருக்கேன். ஐயோ வெற்றி, இது ஹோட்டலுங்க. அங்க பாருங்க, அது பாத்ரூம் இருக்கு, டோர் இருக்குல்ல. நான் உள்ள போய் க்ளோஸ் பண்ணிப்பேன். நீங்க இங்கேயே இருக்கலாம். சரி சரி போ. சரி. லக்ஷ்மி, என்ன இது ஜீன்ஸ் டி-ஷர்ட் இருக்கு? நான் லக்ஷ்மி இல்ல, நந்தினி. ஓ ச்சே, மறந்துட்டேன் நந்தினி. சரி. ஆமா, அது எப்போ வாங்குன? இதெல்லாம் பொள்ளாச்சிக்கு வரும்போது என்கிட்ட இருந்தது. இப்பதான் யூஸ் ஆகுது. ஓ, நீ சென்னையில பேண்ட் சட்டை போட்டு தான் சுத்துவியா? ஆமா. சரி. நீ குளிச்சிட்டு சீக்கிரமா வா. நந்தினி, பேஸ்ட் பிரஷ்லாம் வாங்கலையே, என்ன பண்றது? ஷோ ஹோட்டல்ல கேட்டாலே கொடுப்பாங்கங்க. ஓ அப்படியா? சரி. எது கேக்குறேன்னா, அண்ணன் என்ன கேரளா கூட்டு போச்சு கயிறு ஃபேக்டரி விஷயமா. அங்க ஒரு ஹோட்டல்ல தங்கணுமா, அங்க இது மாதிரி எதுவுமே கொடுக்கல, அதான் கேட்டேன். இது சென்னைங்க, எல்லாமே கொடுப்பாங்க. நீங்க டிவியை பாருங்க. அப்படியா? ஆமா, கரெக்ட். என்ன சொல்றது? கம். என்ன? காஃபி சார். காஃபியா? சரி. தேங்க்ஸ். போங்க. அட, நாம கூட இங்கிலீஷ்ல பேசிட்டோமே. சரி, நான் குடிச்சிடுறேன். சூடு ஆறிடும். லக்ஷ்மி, காஃபி வந்துருச்சு. நீங்க குடிங்க, நான் குளிச்சிட்டு வந்து குடிக்கிறேன். சரி. பாப்பா சூப்பரா இருக்கு. லக்ஷ்மி, காஃபி சூப்பர். ஓகே.